டிஜிட்டல் நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு முழுவதும் எல்லா சந்தோஷத்தையும், நல்ல தேக ஆரோக்கியத்தையும், மன அழுத்தங்கள் இல்லாமல் அனைத்து விஷயத்திலும் ஏற்றங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி கடாட்சத்துடன் நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும், உறவினர்களும், நண்பர்களும் எல்லோரும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல ஸ்ரீ ராகவேந்திர மனதார பிரார்த்தனை செய்கின்றேன். இப்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள், புத்தாண்டு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பிறக்கின்றது. 1/1/2026 என்று வேளக்கிழமை, ரோகிணி நட்சத்திரம், ரிஷபராசியில் வெற்றிகரமாக 2025ஆம் ஆண்டை கடந்து பிறக்கக்கூடிய இந்த புத்தாண்டு உலகத்திற்கும், இந்தியாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் எப்படியெல்லாம் இருக்க போகிறது என்பதை பார்ப்போம். பிறகு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு அதற்குண்டான பலன்கள், எந்த கிரகத்திற்கு தீங்கு இருக்கோ அந்த தெய்வ வழிபாடு முறைகளை பார்ப்போம். பொது பலன்கள் என்று பார்க்கின்ற சமயத்தில் சனி வீற்றிருப்பதை மெயினாக கொள்ள வேண்டும். சனி மீனத்தில் வெற்றிகரமாக குரு வீட்டில் 2027ஆம் ஆண்டு வரை கம்பீரமாக வீற்றிருப்பார். மே மாதத்துக்கு பிறகு ஜூன் மாதத்தில் குருவானவர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியை கடகத்தில் உச்சம் பெற்று பார்ப்பார். 2027 ஜூன் வரைக்கும் பார்ப்பார். அதே சமயம் 26ஆம் ஆண்டு வரை கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது, கம்பீரமாக சர்ப்ப கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். தற்சமயம் இந்த புத்தாண்டு பிறக்கின்ற சமயத்தில் மிதுனத்தில் குரு இருப்பதையும் நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஜோதிடத்திற்காக இல்லை, புத்தாண்டு பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் சூரியன் எங்கே இருக்கிறது, செவ்வாய் எங்கே இருக்கிறது, புதன் எங்கே இருக்கிறது, சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன், கேது, சுக்கிரன், இந்த 9 கிரகங்களை வைத்து அன்றைய நட்சத்திரம் பிறக்கக்கூடிய காலகட்டம், இதெல்லாம் வைத்து தான் ஜோதிடம். 65 விழுக்காடு, 60லிருந்து 65 விழுக்காடு கெடுபலன்கள் தான் உலகத்தில் காணப்படுகிறது. ஐயோ என்னடா இதுன்னு யோசிக்கக்கூடாது. இது பொது பலனுடைய ஜோதிடம். அதே சமயம் நல்லவைகள் நிறைய விஷயம் நடக்குது. பாஸ் மார்க் இருக்குல்ல, 35% இருக்குல்ல பாஸ் மார்க். பாஸ் மட்டும்தான் இருக்குது, ஃபெயில் ஆகலை. அதுவே ஒரு திருப்தி தானே. அந்த பாஸ் மார்க்கில் பார்த்திங்கன்னா குரு வீட்டில் சனி இருப்பதனால் புதையல்கள் கிடைக்கும். தங்க புதையல்கள், தங்க சுரங்கங்கள், வைர சுரங்கங்கள், பிளாட்டினம் சுரங்கங்கள், அலுமினிய தாது சுரங்கங்கள், புளூட்டோனியம், இதுபோல் அணு ஆயுதத்துக்கு பயன்படுத்தக்கூடிய என்னென்ன சுரங்கங்கள் உலகத்தில் இருக்கோ எல்லா இடத்திலும் வருமா. உலகம் முழுவதும் கிடைக்கும். சைனாவுக்கு கிடைக்கும், பகை நாடுகளுக்கு கிடைக்கும், ஆப்கானிஸ்தானுக்கு கிடைக்கும். சாதாரண ரொம்ப துவண்டு போன சோத்துக்கே கஷ்டப்படக்கூடிய நாடுகள்லாம் திடீர் பணக்காரர்கள் ஆவார்கள். ஆனால் அது எப்படி பணக்காரர்களாக கொண்டு வருவார்களோ அல்லது தனியார் தூக்குறதான்னு நமக்கு தெரியாது. இந்தியாவிலும் அதுபோல் கடலுக்குள்ளாக நிறைய சுரங்கங்கள், அதே போல் மலைப்பகுதிகளில் நிறைய சுரங்கங்கள் எல்லாம் கிடைக்கப் போகிறது. இதெல்லாம் எழுதி வைத்துக்கொள்ளுங்கள். உலகம் முழுவதும் ஆட்சியாளர்களுக்கு பிரச்சனைகள் காட்டுது. அவர்கள் தவறாக திட்டங்கள் போடுவதும், தவறாக சட்டங்கள் போடுவதும் அதிபர்களுக்கு, ஜனாதிபதிகளுக்கு, பிரைம் மினிஸ்டர்களுக்கு, மந்திரிகளுக்கு, கவர்னர்களுக்கு, முப்படை தளபதிகளுக்கு, போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு, நீதி அரசர்களுக்கு, நீதிபதிகளுக்கு, பெரிய பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்களாக தங்களுடைய செக்யூரிட்டிஸை டைட்டன் பண்ணிக்கணுமா இந்தியாவில்.
ஏன்னா இதெல்லாம் வரும். உலகம் முழுவதும் மத கலவரங்கள், இன மோதல்கள், மைனாரிட்டியாக இருக்கக்கூடிய மக்களால் பாதிப்புகள், குடியேறிகளால் பாதிப்புகள். உலகம் என்னடா இது நல்லது செஞ்சால் இவ்வளோ பிரச்சனை வருதெல்லாம் யோசிக்குமா? நிறைய இடத்துல பாதிப்புகள். பெண்களுக்கு பெரிய பெருமைகள் வருமா? குரு வேறு சனியை பார்க்குறாரு, அப்போ கெடுபலன்லாம் அதிகம்தான் படுத்துவார். அதே சமயம் பெண்களுக்கு முக்கியத்துவம் வரும். 33% இடஒதுக்கீடு முதலில் நீதித்துறையில் முழுவதுமாக கொண்டு வருவார்கள், அப்புறமா சட்டத்துறையில், அதாவது அரசியலில் கொண்டு வருவார்கள். யோசிச்சு பாருங்கள், 100 எம்பிஸ் இருக்காங்கன்னா 33 லேடிஸ் எம்பிஸ். இப்போ யோசிச்சு பாருங்கள், 30 மந்திரி இருந்தால் 33% மந்திரிகள், கிட்டத்தட்ட 10 மந்திரி மேலே யார் இருப்பாங்க? லேடிஸ் இருந்து தீரும். ஸோ லேடிஸ்க்கெல்லாம் இதெல்லாம் எத்தனை ஆண்டு கனவுகள். பாரதி கண்ட கனவு, இங்கே திராவிட மாடலில் பெரியார் கண்ட கனவு, எல்லா கனவும் வரக்கூடிய காலகட்டம். அதெல்லாம் நடக்கும். மருத்துவத்தில் புரட்சிகள் வரும். பெரிய பெரிய நோய்களுக்கு மருந்து கண்டுபிடி சொல்லிக்கினே இருக்கிறேன். நிறைய சேனல் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது பார்த்துருப்பீங்க. இளம் குழந்தைங்களுக்கு தான் நிறைய பாதிப்புகள். மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், ஆட்டிசம் குழந்தைகள், இவர்களுக்கெல்லாம் அற்புதமான மருந்துகள் கண்டுபிடித்து விடுவார். அந்த குழந்தை ஐக்கியூவெல்லாம் டெவலப் ஆகிடும், மற்ற குழந்தைகள் போல் வாழ முடியும். இதோட வேறு என்ன வேணும் அந்த தாய்மார்களுக்கு? காலம் முழுவதும் தனக்கு அப்புறமா அந்த குழந்தைகள் படக்கூடிய கஷ்டங்கள் நினச்சி குழந்தை பிறந்ததுலேருந்தே கஷ்டத்துடன் வாழக்கூடிய தாய்மார்கள் எனக்கு தெரியும். கடைசி காலத்தில் வரைக்கும் ஒரு நாள் கூட இவர்கள் சந்தோஷமாக இல்லாமல் அந்த குழந்தைகளுக்காக வாழ்ந்த தாய்மார்கள் எனக்கு தெரியும். நல்லா இருக்கிற குழந்தைகளை பற்றி யாரும் கவலைப்பட போகிறது. ஸோ இவங்களுக்கெல்லாம் வரக்கூடிய காலகட்டத்தில் மருத்துவத்தில் பயங்கர புரட்சி வரும். 26ஆம் ஆண்டு ஏற்கனவே வர ஆரம்பிச்சிச்சு. 26 நல்லா வரும், 27 இன்னும் வரும், 31 பெரிய பெரிய நோய்களுக்கெல்லாம் ஃபுல்லாக வந்துடும். எளிமைப்படுத்தப்படும். முதுகுத்தண்டு, கழுத்து, மூளைக்கு, கண்ணுக்கெல்லாம், காது மூக்கு தொண்டை, மயக்கம், ஜாயின்ஸுக்கு, முட்டி வலி, இதுக்கெல்லாம் சர்ஜரியே இல்லாமல் சரி பண்ணிடுவாங்க. க்ளூ போட்டு ஃபிக்ஸ் பண்ணுறலாம் வந்துருச்சு இல்லை, எல்லாமே வரும். இதெல்லாம் நல்லது. நிலநடுக்கங்கள், பஞ்சபூதங்கள், தண்ணி நிறைய பாதிப்பு. தண்ணியில் பெரிய பிரச்சனை, தண்ணி இருக்கிற ஏரியாலாம் பிரச்சனை, கடல் பிரச்சனை, ஆறு பிரச்சனை, டேமு பிரச்சனை, எல்லாமே பிரச்சனை தான் வரும். அருவிகள் பிரச்சனை, மலை பிரதேசங்கள் பிரச்சனை. இமாலய பகுதி தான் பெருசாக பாதிக்க போகுது இந்த வாட்டி. அந்த இமாலயா பாதிப்பதனால் இமாலயா சுற்றி நம்ம ஊரில் எல்லா ஊரும் யார் யார் இருந்தாலும் மாட்டிக்கும். சைனா கூட பாதிப்பு. நிலநடுக்கங்கள் உலகத்தை புரட்டி போடுமா, இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு வேண்டிக்கங்க. சுனாமி, கடல் உள்ளே வர்றது, கடற்கரை ஓரம் வீடு கட்டியிருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் சொல்கிறது, இந்த நிகழ்ச்சி மூலிமா, குரு டிஜிட்டல் மூலிமா இன்சூரன்ஸ் போட்டு வச்சுக்கோ. கடல் கடந்து தொழிலில் இருப்பவங்க, உத்தியோகத்தில் இருப்பவங்க, வியாபாரத்தில் இருப்பவங்க, அங்கே படிக்கிறவங்க எல்லாமே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. மற்ற நாட்டில் இருக்கவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் மற்ற நாட்டில் ஜாக்கிரதையாக பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். சிக்கலாயிடும், நம்பாதீங்க. வெறும் சிக்கலாயிடும். ஸ்ப்ளிட் பண்ணி போடு. அமெரிக்காவில் இருக்கேன், லண்டனில் இருக்கேன், ஃப்ரான்ஸில் இருக்கேன், ஜெர்மனியில் இருக்கேன், எங்கே இருந்தாலும் அதுதான். அப்படியே பரவும், ஒரே நாளுக்குள்ளே பரவிடும். பங்களாதேஷில் இப்போ எப்படி பண்ணுறாங்க பாருங்க. யார் அந்த பையன் என்ன பண்ணான்? கொடூரமாக நிற்க வச்சு கொல்றாங்க. யாராவது ஒருத்தர் கண்டிக்கிறாங்களா?
குரோதம். கொன்னவர்களுக்கு கூட இல்லை, அதை பார்த்துட்டு கம்முன்னு இருக்கணும்னு ஒரு குரோதம் இருக்குப்பார், வெறி இருக்குப்பார். இது நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும், எல்லாருக்கும் நடக்கும். மனிதன் வக்கரம், மனிதன் வக்கரம். வன்மத்தே வன்மத்தே பொய்ய 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 மெய்யாக்குவார்கள். கலிகாலம் அல்ல, பொய்யெல்லாம் மெய்யாக்குவார்கள். அதனால் நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் குடும்பம் ஜாக்கிரதையாக இருங்க, நெய்பர் ஜாக்கிரதையாக இருங்க, எல்லா இடத்துலையும் பார்த்துக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சினிமா துறையில், மீடியா துறையில், விவசாயத்தில், கால்நடை துறையில், மீன் வளர்ப்பில் பெருசாக வரும். ஆனால் கடல் மாசுபடுறதுக்கு பண்ணாங்கல்ல, கடல் மாசுபட்டுக்கினே இருக்கிறதுக்கு இந்த வாட்டி கடல் செய்யும், வச்சு செய்யும். எந்தெந்த ஊரெல்லாம் மாசுபட்டுருக்குதோ கடலில் எல்லாமே கடலே வந்து துப்புமா அந்த பூமியில். எங்கிட்டேடா போட்டுட்டு போகிறீங்க, வாரி சுருட்டி எத்தனை வருமா, 100 வருஷத்துக்கு இருக்கிற பொருள்லாம் எத்தனை வந்து காக்கும். கக்கின பிறகு எவனுமே அங்கே இருக்க மாட்டான், நிறைய பேர் செத்து போடுவான். எல்லாம் நடக்கும். அந்த காலத்தில் நீர்நிலையெல்லாம் நம்ம கும்பிட்டு போவோம், ஏரியாக இருந்தாலும் குளமாக இருந்தாலும். நல்லா எங்கள் அம்மா கை பிடிச்சிட்டு ஊருக்கு போகிறச்ச பூ வாங்கி போடுவாங்க, அரிசியை போட்டுட்டு மஞ்சள் அரிசியை போட்டு கும்பிடுவாங்க. எங்கள் பாலாறு பக்கத்தில் போடுறச்சேன், பாலாறில் அப்பவும் தண்ணி இருக்காது, உப்பும் இல்லை. எப்படி வேடிக்கை. அந்த காலத்துலேயே நான் தண்ணி பார்த்ததில்லை, இப்போவாது இருக்குது. அடிக்கிற முயல் வெள்ளம் அடித்து காலி பண்ணு. ஸோ எதெல்லாம் இயற்கையை கெடுத்துமோ அதுக்கெல்லாம் விலை கொடுக்க வேண்டியது. மலை கோயில்கள், பிரசித்தி பெற்ற கோயில்கள், பெரிய பெரிய கார்ப்பரேட் சாமியார்கள், யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர்ஸ்கள், அவங்களாம் ஜாக்கிரதையாக இருக்கணும். விபத்துகள் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் ஓரளவு எல்லாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த நாள் சிவன் வழிபாடு, பெருமாள் வழிபாடெல்லாம் நல்ல இதம் சொல்லும், சந்தோஷத்தை கொடுக்கும். இப்போ நிகழ்ச்சிக்கு போயிடுவோம். ஏன்னா உங்களுக்கு பொது பலனை கேட்குறதோட அவங்கவுங்க பலனை கேட்குறது தான் பிடிக்கும். மேஷத்துலேருந்து என் கடமை எல்லாத்தையும் சொல்லணும்ல. செல்வி பொது பலனை சொல்லி நாம் தீ விபத்து, ஆகாய மார்க்க விமானங்கள்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். எல்லா பைலட்டு இதுவும் வந்து இதெல்லாம் 4 மாதம் 2 மாதத்துக்கு ஒரு தடவை ஸ்க்ரூட்னி பண்ணிக்கினே இருக்கும். ஜாக்கிரதையாக பாருங்கள். பைலட் எடுக்கிறச்சு அவங்களோட பேக்ரவுண்ட்லாம் நல்லா வெரிஃபை பண்ணு. ஏன்னா ஆகாய மார்க்க விமானம் உலகம் ஃபுல்லாக, ஏதோ இந்தியாவுக்கு சொல்ல நான், கொடூரமாக இருக்கும் மனுஷன். திருக்குறளார் முனுசாமி சொல்வார், ஒரு ஸ்கூலில் போயிட்டு உட்காந்துருக்கிற கிளாஸில் உட்காந்துருக்கிற ஆளுங்கக்கிட்டேயோ அல்லது ஒரு ஆஃபீஸில் போயிட்டு ஆளுங்கக்கிட்ட இதில் குரங்கு யார், இதில் நரி யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். காட்டில் போனால் கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் மனிதன் மனத்துக்குள்ளே இருப்பானாம். சிங்கமாக, கரடியாக, புலியாக, நரியாக, ஓனாயாக, எவ்வளோ பெரிய புத்திசாலி. அந்த காலத்தில் திருக்குறளார் முனுசாமியுடைய ஸ்பீச்சை கேட்டுருந்தது தெரியும். ஸோ கவனமாக பார்த்துக்க. இப்போ மேஷத்துலேருந்து மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுடைய பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்ப்போம். 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில் முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். 7.5 சனியில் இருக்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு 7.5 சனினாவே விநாயகரும் அனுமனும் தான். உங்களுக்கு பிரச்சனையே எங்கே, வயிறு, கால். எக்ஸசைஸ் பண்ணலன்னா நான் சொல்கிற எந்த நல்லதும் நடக்காது. நல்லா தூங்கிறது ரொம்ப முக்கியம். வேலை வேலை வேலைன்னு குடும்பத்தை மறந்துடாதீங்க. குடும்பத்தார்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருங்க. வெளியிடத்தில் இருக்கிற கோபத்தெல்லாம் குடும்பத்துக்கிட்ட காட்டுறது வேஸ்ட். தேவையில்லாதவர்களுக்கெல்லாம் பணம் காசுகளை கொடுத்து நிம்மதியை தேடுகிறேன் என்று கடைசியில் நிம்மதியை கெடுத்து அலையாதிருக்கு. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அற்புதமான ஏற்றம் பெறக்கூடிய ராசி மேஷம்.
தொழிலில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ராசி மேஷம். இந்த வருஷம் தொழிலே இல்லை, உத்தியோகமே இல்லை, வியாபாரமே இல்லை, படிப்பே இல்லை, படிப்பில் 10 அரியர் ஆயிடுச்சு, எல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த வருஷம் எல்லாமே இந்த கிரகங்கள் அற்புதமாக முடிச்சு கொடுக்கும். ஆனால் மே மாதம் வரைக்கும் 14ஆம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணும். கல்யாணம், இது சுபகாரியங்கள், நல்ல விஷயம் எல்லாமே முதலே நடக்கும். மேஷம் இருக்கக்கூடிய வீட்டில் நிறைய நிலம் வாங்கிறது, வீடு வாங்கிறது, மண் வாங்கிறது, இன்டீரியர் வாங்கிறது, வீடு ஃப்ரிட்ஜு வாங்கிறது, கம்ப்யூட்டர் வாங்கிறது, ஃபோன் வாங்கிறதுன்னு சந்தோஷமே நடக்கும். நிறைய நகைகள் வாங்கிறது, ஆடை வாங்கிறது, ஆபரணங்கள் வாங்கிறது, தங்கம் வாங்கிறது, வெள்ளி வாங்கிறதெல்லாம் மேஷம் வீட்டில் இருக்கும். திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி சீட்டு, டிக்கெட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ராசியில் எது வரும்? மேஷம் வரும். ஏன் வரும்? 11ஆம் இடத்துல ராகு இருக்குது, 5ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், நட்பு விஷயத்தில் சிறிது கவனம். பிள்ளைகளுக்காக எந்த தோஷமும் எந்த தீங்கும் வராமல் இருக்க அபிராமி கேட்பது. அபிராமி அந்த அதில் 40, 59, 75 கேட்க கேட்க நல்லது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டினீர்கள் என்றால் நான் சொன்ன நல்லதெல்லாம் நடக்கும். ஆனால் உங்களுக்கு நடக்காது, நீங்கள் ஹாஸ்பிட்டலில் தான் இருப்பீங்க. ஸோ வண்டி வாகனத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மேஷத்துக்கு முக்கியம் முக்கியம் முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபம். 2026ஆம் ஆண்டு 2027ஆம் ஆண்டில் அதிகமான நன்மைகள் செய்யக்கூடிய ராசி கிரகங்களுக்கு ரிஷபம். ஸோ 2026 27 வரைக்குமே நீங்கள் தான் சூப்பர் டூப்பர். ஏன் சூப்பர் டூப்பர்? சனி 11ஆம் இடத்துல உங்களுக்கு அந்த முடிகிற வரைக்கும் இருக்க போகிறார். எல்லாமே நல்லது நடக்க போகுது. தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு வரும், யோக பலம் வரும், திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், குடும்பத்தில் நல்ல விஷயம், வீடு கட்டுறது, வேறு வீடு போகிறது, கிரகப்பிரவேசம் பண்ணுறது, பிரிந்த தம்பதியினர் ஒன்று சேருவது, குடும்பத்தில் சண்டை சச்சரவு மாறுவது, மாமியார் மருமகள் சண்டை தீர்வது, தனி கொடுத்தனம் போகிறது, எல்லாமே எப்போத்துலேருந்து வரும்? கொஞ்சம் டிலே ஆகும். 6 மாதத்துலேருந்து நல்லது இருக்கும். ஜூன் 14ஆம் தேதியிலேருந்து நீங்கள் சந்தோஷமாக முன்னேறலாம். பெரிய அளவுக்கு ஏற்றம் இருக்கும். இந்த சுபகாரியம்தான். ஆனால் தொழில், உத்தியோகம், பணவரவு, வண்டி வாகனங்கள், நாடை ஆபரணங்கள், நகை நட்டுகள், முதலீடுகள், அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதெல்லாம் ரிஷபத்துக்கு எப்போ? ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து வரும். உங்கள் ராசியில் தான் யார் பிறக்கிறா? 2026 பர்த் ஆகிறார். உங்கள் நட்சத்திரம் தான் இந்த வருஷத்தில் 2026 உடைய நட்சத்திரம் என்ன? ரோகிணி நட்சத்திரம். அது எதில் இருக்குது? ரிஷபராசியில். ஸோ அற்புதமான அமைப்பு. ஸோ என்ன பண்ணணும்? துர்கையை பிடிச்சிக்கணும். வயிறு கட்டில் மட்டும் கவனமாக இருக்கணும். பெருங்குடல், சிறுங்குடல், கழிவுப்பாதை இதை சரி பண்ணலன்னா மன அழுத்தம் வரும், சைக்காட்ரிக் எஃபெக்ட் வரும், தேவையில்லாத குழப்பங்கள் வரும், கோபம் வரும், உங்கள் மேலேயே அருவருப்பு வரும், எல்லாத்துலேயும் சின்சியராக கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, நிறைய வேலை பெண்டிங் வச்சிடும். அதில் போடுவீங்க, இதில் போடுவீங்க, பல விஷயத்தில் போயிட்டு பல விஷயமும் குழப்பமாயிடும். ஸோ ரிஷபராசி அதில் கவனமாக இருக்கும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு எதெல்லாம் முக்கியம்? அற்புதம், ஆனந்தம். மிதுனத்துக்கு எதெல்லாம் முக்கியம்? ராகவேந்தர் வழிபாடு யோக பலத்தை தரும். ராகவேந்திரது விசேஷமாக இருக்கும். மிதுனத்துக்கு முதலில் தேக ஆரோக்கியத்தை முழு செக் பண்ணிக்கணும். பிபி இருக்கா, சுகர் இருக்கா, கொலஸ்ட்ரால் இருக்கா, லிவர் ஃபங்க்ஷன் இருக்கா, கிட்னி ஃபங்க்ஷன் இருக்கா, அடைப்பு இருக்கா, எல்லாம் பார்த்தோம். ஜூன் மாதத்துக்கு பிறகு காது, மூக்கு, தொண்டை, சைனஸ், ஒத்த தலைவலிலாம் பார்த்தோம். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், திருமண தடைகள், புத்திர சந்தான தடைகள், ஆடை ஆபரணங்கள் ஏற்படுவது, மகான்கள் தரிசனம், குருமார்களின் ஆசீர்வாதம், இதெல்லாம் மிதுனத்துக்கு வரும். வேறு என்ன வேணும் உங்களுக்கு? எல்லாமே நல்லது நடக்கும். தொலைதூர பயணங்கள் வந்தால் எடுத்துக்கணும். தொழில் மட்டும் சில கஷ்டங்கள் ஏற்படும். தொழில் போயிடும், வேலை போயிடும், உத்தியோகம் போயிடும், படிப்பில் டிபார்ட் பண்ணுவாங்க, நம்மளே கேட்க மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸு கின்ஸுன்னு போவோம், அட்டண்டன்ஸ் இருக்காது, எல்லாமே ஒரு பதட்டமாகவே இருக்கும். ஆனால் ஜூன்லேருந்து படிப்படியாக மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் மார்ச் 14ஆம் தேதியிலேருந்தே மாறும் உங்களுக்கு.
நிறைய விஷயம் நல்லது நடக்கும். மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் தண்ணி குடிப்பீங்க. என்னடா எல்லா ஜோசியரும் அது நடக்கும் இது நடக்கும் நல்லது நடக்கும்னா எங்களுக்கு நடக்கும். மார்ச் மாதம் 14லேருந்து நடக்கும். அது வரைக்கும் யார் பொறுமையாக இருக்கணும்? மிதுன ராசி தான் இருக்கணும். பழக்க வழக்கத்தில் சண்டை சச்சரவு போடாமல் எதிரிகள் விஷயத்தில் கவனமாக இருக்கிறது. கண்டிப்பாக மார்ச் மாதத்துலேருந்து படிப்படியாக தேகாரோக்கியத்தில் கூட மன அழுத்தம்லாம் தீரும். ஒரு நாள் 2 நாள் ஹாஸ்பிட்டலிருந்து டே கேர் சர்ஜரியெல்லாம் பண்ணிவிட்டு தெம்பாயிடுவீங்களாம். ரொம்ப நாளாக பெண்டிங் இருக்கும். மருவு கட் பண்ணுறது, அது கட் பண்ணுறது, ஃபேஷியல் பண்ணுறது, அழகுக்கு போகிறது, ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, வயிறை குறைக்கிறது எல்லாமே பண்ணிக்கலாம். ஜம்முன்னு ஆகிடுவீங்களா. ஸோ அந்த மிதுனம் என்ன பண்ணணும்? ராகவேந்திர கும்பிடணும். அடுத்ததாக யார்? கடகம். சந்திரன் ஆட்சி. கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே சனி விலகிட்டார். வாக்கியபடி விலக போகிறார், திருக்கணிதப்படி விலகிட்டார். ஆனால் அஷ்டமத்தில் ராகு, திடீர் அதிர்ஷ்டம், லாட்ரி டிக்கெட் வாங்கக்கூடிய ராசி. டக்குன்னு அடிச்சிடும். எது? லக்கு. ஆனால் 2ஆம் இடத்தில் கேது இருப்பதனால் கவனம். வார்த்தைகளில் தேன் தடுப்பிய வார்த்தை. விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2026 ஆண்டு தொலைந்து போகிறதுக்கோ களவு போகிறதுக்கோ கையெழுத்து ஜாமீன்லாம் போட்டுறாதீங்க, மாட்டிப்பீங்க. வேலைக்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்கணும். அது அகத்திக்கீரையை தவிர கொடுக்கணும். அகத்திக்கீரைன்னா குடும்பத்தில் தாயோ தந்தையோ உயிருடன் இருக்கக்கூடாது, கடவுள் இடத்தில் சென்றிருக்க வேண்டும். அப்போ தான் அகத்திக்கீரை போடணும். மற்றபடி பசுமாடுகளுக்கு கோதுமை தவிடு வெல்லம் கலந்து போடுறது ரொம்ப விசேஷம். இல்லைன்னா காய்கறிகள் போடும். இடம் மாற்றம், வீடு மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோகம் மாற்றம், வியாபார மாற்றம், படிப்பு மாற்றம், பிள்ளைகள் விஷயம், கல்யாணம். கடகம் இருக்கக்கூடிய வீட்டிலே நல்லது. புது பொறுப்பு, புது கௌரவம் சொல்லிக்கினே போகலாம். ஆனால் 8ல் ராகு இருக்கிறனால வார்த்தையில் 2ஆம் இடத்துல கேது இருப்பதுனால வார்த்தையில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். வார்த்தை கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க, கஷ்டப்படாதீங்க. புரியுதா? கடகம் அசையமசைய பொருள் சேர்க்கை, ஆபரண சேர்க்கை, பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம் ரொம்ப கவனமாக பார்த்துக்கொள்ளக்கூடிய ராசி கடகம். குலதெய்வத்துக்கும் போயிட்டு வந்துருக்கு. பெரிய அனுகூலம் காணப்படும். திருமணம்லாம் டக்குன்னு பண்ணிக்கணும். நான் செட்டில் ஆகிட்டு பண்ணுறேன். செட்டில் ஆகிட்டு பண்ணாங்கன்னா நானும் நீங்களும் பிறந்திருக்க முடியுமா? செட்டில்லாம் கல்யாணம் ஆகிடுங்க. மனைவியாக இருந்தால் கணவன் துணை கொடுப்பார், கணவனாக இருந்தால் மனைவிக்கு துணை கொடுப்பேன். இல்லாத புது வழக்கத்தெல்லாம் எடுத்துன்னு வராது. வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், கார் வாங்கணும், நகை வாங்கணும், எல்லாம் வாங்கிட்டு செட்டில் ஆகிட்டு தான் நான் பண்ணுவேன். அது எப்படி நடக்கும்? ஜாலியாக கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக அனுபவிங்க, சந்தோஷமாக வாழுங்க, சந்தோஷமாக வாங்க. வேற்று நாட்டில் போய் செட்டில் ஆகணும்னு ரொம்ப நாள் கனவு இருக்கும் கடகத்துக்கு. அதெல்லாம் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ராகு செஞ்சு கொடுப்பார். தைரியமாக வெளிநாடுகளுக்கு போக வேண்டும், வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும், உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, கூட்டு தொழில் ஏதாவது செய்ய வேண்டும் என்றால் கடகத்துக்கு நிச்சயம் அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். ஜன்மத்தில் கேது, 7ஆம் இடத்தில் ராகு, 8ல் சனி. இந்த 8 சனின்னு பயந்து போய் சிம்மமே பாதி பேர் ஜோசியர் ஆயிட்டாங்க. 8ஆம் இடத்தில் சிம்மத்துக்கு சனி இருந்தால் நல்லது தான் நடக்கும். ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும். 6ல் சனி, 7ல் சனி, அவன் 8ஆம் இடத்தில் மறைவது நல்லது தானே. ஜோதிடன்னா சூட்சுமங்கள் முக்கியம். குரு வேற ஜூன் மாதத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்த்து சத்ரு, ரோகம், கடன் நிவர்த்தி எல்லாம் பண்ணி கொடுத்துருவார். 12ல் வந்த குரு. ஆனாலும் திங்கட்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் சிம்மராசிக்காரர்கள் தானம் கொடுக்க சுபவிரய பிராப்தம் ஏற்படும். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானையும் குரு பார்ப்பார். மன அழுத்தம் போயிடும். படிப்பு தடை, உத்தியோக தடை, தொழில் தடை, வியாபார தடை, பசங்க எழுதுகிற எக்ஸாம்ஸில் நீங்கள் நினைக்கிற காலேஜில் சீட்டு கிடைக்கிறது இப்போ எல்லாமே அனுகூலம் மாறப்படும். அதோட தாயார் தந்தையார் உறுதுணையாக இருப்பது கண்கூடாக பார்க்கலாம்.
காதல் அமைப்பில் துணை அல்லது துணைவியார் இடத்தில் கோபதாபங்கள் கூடாது. இவ்வளோ வருஷம் நீங்கள் கோபதாபம் போட்டுக்கின்னு சண்டை போட்டுக்கின்னு தகராறு பண்ணின்னு இருந்தாலும் அவங்க உங்களுக்கு உறுதுணையாக இருந்தாலும் இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அவங்க விஷயத்தில் குடும்பத்தை மட்டும் தொந்தரவு பண்ணாதீர்கள். காதல் அமைப்பை தொந்தரவு பண்ணாமல் பார்த்துக்கொள்ளுங்கள். இல்லையென்றால் கஷ்டப்பட போகிறது சிம்மம். 24 வயதை கடந்த சிம்மராசிக்காரர்கள் தேக ஆரோக்கியத்தை முழு பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். தூக்கமின்மையால் நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், படபடப்பு, பால்பிட்டேஷன், பிபி, லோ பிபி, ஹீமோகுளோபின் டக்குன்னு குறையும். சாப்பிட்றதுக்கே பிடிக்காத ராசியாக சிம்மம் ஆகும். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் செல்வி சொன்ன நல்லது நடக்காது. வருடம் முழுவதும் நகை வாங்கக்கூடிய ராசி சொல்லுகிறேன் சிம்ம ராசி. அஷ்டமி பார்க்காத, நவமி பார்க்காத, எது பிடிக்குதோ அது டிசைன் பிடிச்சா வாங்கிட்டு. ஸோ ஹாப்பியாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள், உடற்பயிற்சி செய்துவிட்டு ஹாப்பியாக இருங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கன்னி. பெருமாள் தாயார், பெருமாள் கோவிந்தா கோவிந்தா, சீனிவாச கோவிந்தா, வெங்கடேஸ்வர கோவிந்தா, சுப்பிரபாத கோவிந்தா, எல்லாம் கோவிந்த நாமாவளி. அலர்ஜி, ஓவாமை, சளி தொந்தரவு, சைனஸ், ஒத்தத்தலைவலி, பதட்டம், தொழிலில் ஏற்றம், உத்தியோகத்தில் ஏற்றம், தொழில் போவோம், உத்தியோகம் போவோம், வியாபாரம் போவோம், படிப்பு போவோம், ஏமாற்றுவாங்க, சீட்டிங் நடக்கும், மன அழுத்தம் வரும், எல்லாம் வரும். எவ்வளோ நாள் வரும்? மே 14 வரைக்கும் வரும். மே 14லேருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமும் சந்தோஷமும் அனுகூலமும், எடுத்த காரியத்தில் ஜெயமும், வண்டி வாகனங்களும், புது பொறுப்பும், கடல் கடந்த தொழிலும், கடல் கடந்த உத்தியோகமும், கடல் கடந்த வியாபாரமும், வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயமும் எல்லாத்தையும் பெறக்கூடிய ராசியார் கன்னி. 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு 12இல் கேது இருப்பதனால் ஞான மார்க்கமும் தெய்வ மார்க்கமும் எல்லாவற்றிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு ராகு ஏற்படுத்தி கொடுப்பார். லாட்ரி டிக்கெட் வாங்கக்கூடிய ராசியில் யார் வருது? கன்னி. ஆனால் கண்ட சனி இருக்குது. கண்ட சனி என்றால் 7ஆம் இடத்தில் சனி. 7ஆம் இடத்தில் சனி என்றால் கண்ட சனி. 7 என்பது களத்திர ஸ்தானம். இதனால் குடும்பத்தில் கவனம். குடும்பத்தில் கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை. வீட்டில் செருப்பை கட்டிவிட்டு உள்ளே போகின்ற சமயத்தில் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் வெள்ளை கொடி காட்டாமல் வெள்ளை பெட்ஷீட்டை சுற்றி கொண்டு போய் சரண்டர் ஆகிடும். புருஷன் காலில் விழுறதோ அல்லது பொண்டாட்டி காலில் விழுறதோ பெரிய பிரச்சனையில் விழுந்துக்குங்க. குடும்பத்தை கெடுத்து கொள்ளாதீர்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடாது. பயணங்கள் சமயத்தில் ஆண்களாக இருந்தால் பெண்கள் விஷயம், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயம். தொழிலிடத்தில், உத்தியோக இடத்தில், வியாபார இடத்தில் ஆப்போசிட் செக்ஸால் தொந்தரவுகள் வரும். ரொம்ப ஜாக்கிரதையாக அதை மட்டும் பார்த்துக்க. எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த மாற்றங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், விட்டுறாதீங்க. எந்த மாற்றம் வந்தாலும் எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு பெரிய பலம் கொடுக்கும். ஐயோ எனக்கு எப்படி குடும்பத்தை விட்டு பிரியுது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. டக்குன்னு போகணும். முதல்ல கஷ்டமாக இருக்கும். 3 மாதத்தில் 4 மாதத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும். அதெல்லாம் உங்கள் குடும்பத்துக்கு தானே, சந்தோஷமாக பண்ணிக்கங்க. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். வாராகி, நரசிம்மா, பிரித்திங்கரா, உக்கிர தெய்வ வழிபாடு. காளி, வள, சூழினி என்று தெய்வ வழிபாடு, உக்கிர தெய்வ வழிபாடு. ரிஷபராசிக்கு அடுத்தது அற்புதமாக இந்த வருடத்தில் எல்லா விதத்திலும் வெற்றிகளை அதிகமாக பெறக்கூடிய ராசி யார்? ரிஷபமும் சுக்கிரன் தான் அதிபதி, துலாமும் சுக்கிரன் தான் அதிபதி. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். புதன்கிழமை பசுமாடுகளுக்கு உணவளிக்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் குறைந்து சந்தோஷம் அனுகூலம் ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக, படிப்பு ரீதியாக மன வருத்தங்கள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஆண்டு. வேலை போகலாம், ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கலாம். என்ன சார் இப்போ தான் சொன்னீங்க, எல்லாமே நல்லா இருக்குது, அப்புறமா இப்படி? அது சனி 6லிருந்து எல்லாத்தையும் கொடுப்பாங்க. சரி, எனக்கு இதெல்லாம் நடக்கக்கூடாது சார், எனக்கு வேலை போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? எக்ஸசைஸ் பண்ணணும். ஏன் எக்ஸசைஸ் பண்ணணும்? கேட்கணும். ஜோதிடம் என்பது விளக்கங்கள் உள்ள ரிசர்ச். துலாம் என்பது சுக்கிரன் ராசியாக இருந்தாலும் சனி உச்சம் பெறக்கூடிய ராசி. சனி உச்சம் பெறக்கூடிய ராசி ஒன்றே ஒன்று தான். 12 ராசிகள் எது? துலாம். அப்போ நீங்கள் உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் லக்கு போய்டும். நீச்சம் பெறக்கூடிய ராசி யார்? மேஷம். அவர்களும் உடற்பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். பிறந்ததிலிருந்து 11 வருடத்திலிருந்து
11 வயதை தொட்டவர்கள் மேஷம், துலாம், மகரம், கும்பம், இவர்கள்லாம் சனி ஒன்று உச்சம், நீச்சம், சனி ஆட்சி. மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை கிடையாது, அவங்க செய்கிறாங்க செய்யலை, செய்யணும். ஆனால் இவர்கள் பிறந்ததுலேருந்தே 11வது வயதிலேருந்தே செய்யணும். இதுதான் இதனுடைய அதிபதி. துலாத்துக்கு அசையாம சேப்பொருள் சேர்க்கை, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, தனம் ஏற்படுவது, பணவரவு ஏற்படுவது, திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது, பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபங்கள், பிள்ளைகள் விஷயத்தில் அதீத சங்கடங்கள் எல்லாம் இல்லாமல் பார்த்துக்கொள்வதுக்கு அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல், முடிஞ்சால் 12 ராசியும் சொல்வது நன்மை தரும். குழந்தைகள் விஷயத்தில் இருக்கக்கூடிய பாதிப்புகளிலிருந்து பிரச்சனையை தீர்த்து கொடுக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். குலதெய்வ வழிபாடு, முருகர் வழிபாடு, முருகரை சரணாகதி அடைவது, சுப்பிரமணிய புஜங்கம் என்ற பாடலை கேட்பது, சொல்வது பல விதத்தில் நன்மை தரும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீச்சம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கிரக சேர்க்கைகள் சரியில்லை, விஷச்சுரங்கள் பரவலாம், ரத்தத்தில் தொற்று நோய்கள் பரவலாம், பிபி, சுகர், கொலஸ்ட்ரால், கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட், லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் எடுத்துக்கொள்ளக்கூடிய ராசிகளில் விருச்சகம் வரும். மன அழுத்தத்தை தவிர மற்ற எல்லா விஷயங்களும் சாதகம். மன அழுத்தம் மட்டும் யோசித்து கொண்டே இருக்கிறது. இவர் நமக்கு வருமா, அவருக்கு வருமா, நம்மளை ஒதுக்கிடுவார்கள், அதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு? எல்லாத்தையும் பார்த்துக்கணும். முதல் ஜூலை 14 வரைக்கும் தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி விருச்சகம். பிள்ளைகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது முக்கியம். அபிராமி தான் பிள்ளைகள்னாவே. 40, 59, 75 தமிழ் தெரிஞ்ச அத்தனை நல்ல உள்ளங்களும் அவங்களே ஜோசியராக மாற வேண்டும். குழந்தையா 40வது பாட்டு, 59வது பாட்டு, 75வது பாட்டு படி, குழந்தை நல்லாயிடும் நீங்களே சொல்லணும். அதுதான் எங்களுக்கு வெற்றி. அபிராமி சொன்னால் குழந்தைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கெடுபலன்கள் குறையும். ஃபைனான்ஸ் ட்ரபிள் தீர்வதற்கு 54வது பாட்டு படிக்க சொன்னார். எல்லாமே நல்லது நடக்கணும், சந்தோஷம் ஏற்படணும் என்றால் நூற்பயன் என்று சொல்லக்கூடிய ஆத்தாலங்கள் அபிராமி வழி அண்டமெல்லாம் புத்தாலை மாதளம் பூனர் தலை பூடங்கத்தலை எங்கு சம்ம பாசம் குசும்பும் கர்மம் அங்கே சேர்த்தால முக்கணி தொழோருக்கு ஒரு திங்கிலை தாயே என்று சொன்னாரே, அந்த பாடல் படித்தால் கேட்டால் போதும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு எல்லா விஷயத்திலும் தடங்கல்கள் எல்லாம் இருந்தாலும் ஏப்ரல் 14 திருமண தடை, புத்திர சந்தான தடை, அதிர்ஷ்டம், புது ப்ராஜெக்ட், டக்குன்னு எடுத்து கட்டுறது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, வீடை மாற்றி கட்டுறது எல்லாம் ஏற்படும். ஆனால் குலதெய்வத்தை மிக முக்கியம், முருகர் வழிபாடு மிக மிக முக்கியம், சுப்பிரமணிய புஜங்கம் அதை விட முக்கியம். மறந்து விடாதீர்கள், பார்த்தீர்கள். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருப்பது நீங்கள் தான். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு. சிவன் வழிபாடு, சிவனை பிடித்துக்கிறது. சிவனோ சரணாகதி, பெருமாளோ சரணாகதி. ரத்தத்தில் பரவக்கூடிய நோய் உபத்திரம், அது இது ரத்தத்தில் பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு எல்லாமே பார்த்து கொள்ள வேண்டிய ஜாதகம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், தைராய்டு, வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு தேவையில்லாத தொந்தரவுகள், கஷ்டங்கள் எல்லாம் ஏற்படும். எதுக்கு? இந்த மாதிரி மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கணும், நிறைய நீர் குடிக்கணும், மன வருத்தங்கள் வரக்கூடாது. 4ஆம் இடத்தில் சனி. 4ஆம் இடம் சனினா அஷ்டம சனியில் பாதி, அர்த்தாஷ்டம சனி. எக்ஸசைஸ் தான், குதிக்கணும், ஜம்ப் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். அவ்வளோ எக்ஸசைஸ் நல்லா பண்ணிங்க. இப்போ தான் 3 வருஷமாக எக்ஸசைஸ்னாவே கோபம் வருது உங்களுக்கு. குடும்பத்தில் ஜூன் மாதம் வரைக்கும் குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு வேண்டவே வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் கும்மி அடித்து விடுவார்கள், அவர்கள் குடும்பத்தை பத்திரமாக பார்த்து கொள்வார்கள். இதுதான் உலகம் என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். உறவாக இருக்கட்டும், நட்பாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும் சொல்லிவிடுங்கள், ஐயா எனக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்குது, 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறார். செல்வி சொன்னார், ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் யாருடைய தலையீடும் அனுமதிக்காமல் இருக்க வேண்டும். பிறர் குடும்பத்தில் நான் தலையிட மாட்டேன், பிறருக்கு அறிவுரை சொல்ல மாட்டேன். ஃபோனு, ரீல்ஸ் இதிலெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க. குரூப்பில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருக்காங்க. ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்து கொள்ளுங்கள். மற்றவர்கள் மன வருத்தம், குடும்பத்தில் இருப்பவர்களுடைய அவர்கள் உங்களுக்காக செய்கிற தியாகங்கள் எல்லாம் யோசித்துக் கொள்ளுங்கள். அவர்களை பற்றி மற்றவர்கள் பெருமைக்காக கூட
காயப்படுத்தாமல் இருப்பது தனுசுக்கு முக்கியம். தொழில், உத்தியோகம், தனம், நல்ல காரியம், கெட்ட காரியம் போய் டக்கு டக்குன்னு பணவரவு எல்லாம் நடக்கும். ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தனுசுக்கு. எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். புத்திர சந்தானம் அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயத்தில் உத்தியோகம், தொழில், வியாபாரம், திருமணம், சுபகாரிய தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். வார்த்தைகளில் இருந்த பிரச்சனைகள் தீரும். கொடுத்த வாக்கிய குடும்பத்தில் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய ராசி தனுசு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மகரம். விநாயகர் வழிபாடு, மகான்கள் வழிபாடு. அஷ்டமத்தில் கேது, 2ஆம் இடத்தில் ராகு, 3ஆம் இடத்தில் சனி. அப்போ என்ன அர்த்தம்? 7.5 சனி விலகிடுச்சுன்னு அர்த்தம். மகர ராசிக்காரர்களுக்கு யார் அதிபதி? சனிதான் அதிபதி. ஸோ நீங்களும் உடற்பயிற்சி செய்வது முக்கிய கடமை. அதே சமயம் விரயங்கள், விரயஸ்தானாதிபதி, விரயம் ஸ்தானாதிபதி உச்சம் பெறுவதனால் வேலைக்கிழமை மதியம் 1 மணிலேருந்து 2 மணிக்குள் சாப்பாடும் எலுமிச்சப்பழ ஊறுகாவும் தானம் கொடுக்க சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படும். வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுவதுடன் தைரியம் ஏற்படும். வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய யார்? ராகு. அதனால் தப்பாக வார்த்தைகள் மட்டும் கொடுக்கக்கூடாது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது வித்தைகள் காட்டக்கூடாது. தூங்கணும் நல்லா. பிபியை ஷூட்டப் ஆகக்கூடாது. பதட்டமே வச்சுக்கக்கூடாது. வண்டி வாகனத்தில் இள வயதை சார்ந்த மகர ராசிக்காரர்கள் வித்தைகள் காட்டினார்கள் என்றால் தவறும் சங்கடமும் கஷ்டமும் ஏற்பட்டுவிடும். குடும்பத்திற்கே கஷ்டங்கள் ஏற்பட்டுவிடும். அதனால் ஐயா அதில் மட்டும் பார்த்துக்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, சுபகாரியங்கள் டக்குன்னு நடக்கும். கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து அதீத கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது மகரத்தின் பொறுப்பு. குடும்பத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். 7ஆம் இடத்தில் குரு உச்சம் பெறப்போறக்கூடிய குரு என்பதும் பதவி உங்கள் ராசியை பார்ப்பதனால் மிக மிக கவனமாக இருப்பதும் சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்திலும் லவ்வரிலும், குடும்பத்தில் துணை அல்லது துணைவியார், காதல் அமைப்பு யாராக இருந்தாலும் பத்திரமாக இருக்குமாறு கேட்டுக்கொள்வதும், அவர்களை உங்கள் தோளில் தாங்கிக் கொள்வதும், தகராறு செய்யாமல் இருப்பதும் பார்த்துக்கொள்வதும் மகரத்துக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். திருமண தடைகள் நீங்கும். மகரம் இருக்கக்கூடிய வீட்டில் எல்லாம் லட்சுமி கடாட்சமும் கிடைக்கும். அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும். யோக பலங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகரம். வேறு என்ன வேணும்? இதோட சனியே விலகிடுச்சு. 27ஆம் ஆண்டு வரைக்கும் சனி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார். அவரே ரைட்லாம் வந்துட்டார். வேறு யார் வேணும்? சும்மா அங்கே போய் கும்பிடுறது. இங்கே போய் விநாயகரை பிடிச்சிக்குங்க. காரிய சித்தி மாலை என்ற மந்திரத்தை சொல்ல கேட்க அனுகூலமாக இருக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் யார்? கும்ப ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். அடிவயிறு, தோல் சம்பந்தப்பட்ட, கழுத்து சம்பந்தப்பட்ட, முதுகு சம்பந்தப்பட்ட, முகத்தில் உள்ள உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருப்பதும், நரசிம்மரை பிடித்துக்கொள்வதும், நரசிம்மர் கவசத்தை சொல்வதும், அனுமனை பிடித்துக்கொள்வதும், அனுமன் கவசத்தை சொல்வதும், விநாயகரை பிடித்துக்கொள்வதும் கும்பத்துக்கு மிக மிக முக்கியம். மன அழுத்தம் வந்தே தீரும். ஜென்மத்தில் ராகு இருந்தால் குழப்பம், ஏதாவது யோசனை, தேவையில்லாத பதட்டம், யாருக்காவது உதவி செய்ய போய் உபத்திரமாயிடும். கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு தேவையில்லாத குழப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்துவார். 2ஆம் இடத்தில் சனி இருப்பதனால் வாக்குஸ்தானத்தில் அதீத கவனமாக இருக்கக்கூடிய ராசி கும்பராசி. உடற்பயிற்சி மறந்துடாதீங்க. கும்பம் சனியுடைய ராசி தான் உங்களுடைய அதிபதி. உடற்பயிற்சியை மறக்காமல் செய்யக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே சந்தோஷம், அனுகூலம், ஏற்றம், நிம்மதி, சந்தோஷமெல்லாம் தரும். ஜூன் மாதத்திற்குள்ளாகவே நிறைய நல்லது நடக்கும். ஜூன் மாதத்துக்கு பிறகு 6ஆம் இடத்தில் குரு வருகிறார், உச்சம் பெறுகிறார். ஆனால் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார், 12ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நல்லதெல்லாம் நிறைய நடக்கும். எதிரிகள் விஷயத்தில் அதீத கவனமாக, தேக ஆரோக்கியத்தில் அதீத கவனமாக, முதுகுத்தண்டுவிடம், அடிவயிறு, கழிவுகள் போகிற இடம், கழுத்து பகுதி, கழுத்துலேருந்து நரம்புகள் போகப்படுது, கை தூக்கிறது, கால் தூக்கிறது, சுளுக்கு வராமல் இருக்கிறது, ஜாயின்ட் பெயின்ஸில் அதீத கவனமாக இருப்பது. ராகு டிசம்பர் மாதம் வரைக்கும் இருப்பதனால் மன அழுத்தம் உருவாக்கக்கூடாது. மன அழுத்தத்துக்கு மெயின் காரணம் வயிறு. ஜீரண உறுப்புகளை சரியாக பார்த்து கொண்டால் மன அழுத்தம் வராது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஆயுர்வேதிக்கோ, ஹோமியோவோ அல்லது இங்கிலீஷ் மெடிசனோ நீங்கள் பார்த்துக்கொள்ளும். நல்லாக தூங்க வேண்டும். அதுதான் கும்பராசிக்காரர்களுக்கு முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும்.
கும்பராசிக்காரர்களுக்கு யோகமும் சந்தோஷமும் அனுகூலம் 2026ஆம் ஆண்டு சக்க போடக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். 7.5 சனி அந்த சனி என்று நீங்களே குழப்பிக்கொள்ள. சனி தான் உங்களுடைய ஓனர், நீங்கள் தான் சனிக்கே ஓனர். மகரமும் கும்பமும் தான் சனிக்கு ஓனர். ஓனர் போய் சனிக்கிட்ட பயப்படலாமா? நீங்கள் தான் அவருக்கு ரூலரே. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் யார்? மீனம். ஜென்மசனி. ஜென்மசனி என்றால் அடிவயிறு, யூரின், மலக்குடல், கட் என்று சொல்லக்கூடிய வயிற்றிலிருந்து செரிமான கோளாறுகள், கீழ்முதுகு தண்டுவடம், பாதம், நகங்கள் வரை உள்ள உறுப்புகள் விஷயத்தில் அதீத கவனமாக இருக்கணும். மரணா கொடியிலேருந்து பாதம் வரைக்கும். சண்டை வேண்டாம், சச்சரவு வேண்டாம், வாக்குவாதம் வேண்டாம், உடற்பயிற்சி வேண்டும். வண்டியில் எல்லாம் சுபகாரியம். வண்டி வாங்கிறது, 7.5 சனி சார், ஜென்ம சனி சார், கல்யாணம் நடக்கும், குழந்தை நடக்கும், தொழில் வரும், உத்தியோகம் வரும், வியாபாரம் வரும், படிப்பு வரும், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது ஞான மார்க்கங்கள், தெய்வ மார்க்கங்கள், தெய்வத்தை பற்றி புத்தகம் எழுதுது, சாஸ்திரத்தை பற்றி புத்தகம் எழுதுது, பஞ்சாங்கம் எழுதுவது, ஜோதிட ஆராய்ச்சி செய்வது என்றெல்லாம் மீனத்துக்கு வரும். உங்கள் ராசிநாதம் 5ஆம் இடத்தில் உச்சமாக போகிறார். பிள்ளைகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் அதீத கவனம். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் கேட்கக்கூடிய ராசிகளில் யார் வருகிறது? மீன ராசிக்காரர்கள் வருகிறார்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அசையாமசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, பிதிர்தோஷங்கள் நீங்குவது, தாயாருடன், தந்தையாருடன், குடும்பத்தாருடன், இரத்தபந்த உறவுகளுடன் இருந்த தகராறுலாம் மாறி டக்கென்று ஒன்று சேர்வது, பெரிய மனிதர்கள் சொல்லி குடும்பத்தை சேர்த்து வைப்பதை சரி என்று ஒத்துக்கொள்வதும், இரத்தபந்த உறவுகள், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, தேக ஆரோக்கியத்தை அதீத கவனமாக பார்த்துக்கொள்வதும் மீன ராசிக்காரர்களுக்கு மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி செய்யவில்லை என்றால் நான் சொன்ன எந்த நல்ல பலனும் உங்களுக்கு நடக்கவே நடக்காது. அதனால் தேவையில்லாத குழப்பம் பண்ணிக்கொள்ளாதீர்கள். உடற்பயிற்சி தான் மிக மிக தெய்வ பரிகாரங்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கோயிலுக்கு போகிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனால் உடற்பயிற்சி விநாயகர் வழிபாடு, அனுமன் வழிபாடு சகல சிறந்த அமைப்பாக காணப்படுவதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மீனராசிக்காரர்கள் ஜென்மசனி 6 மணிக்குள்ளாக உணவுகளை முடித்து கொள்ளக்கூடிய மீனராசிக்காரர்களுக்கு யோகமும் சந்தோஷமும் அனுகூலமும் நிச்சயமாக வரும். 3 ஹவர் சாப்பிட்டு விட்டு 3 ஹவர் பொறுத்து பட்னியில் தூங்குவது தான் மீனராசிக்காரர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமான ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். இதுவரை மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களும் அதற்குண்டான எளிய தெய்வ வழிபாடு முறைகளையும் பார்த்தோம். இந்த எளிய தெய்வ வழிபாடு முறைகள் மந்திரங்களை சொல்வதன் மூலமாக, கேட்பதன் மூலமாக நீங்களும் நன்றாக இருக்கலாம், நாங்களும் நன்றாக இருக்கலாம், இந்த உலகமும் நன்றாக இருக்கலாம் என்று கூறி குரு நேயர்களுக்கு அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை 2026ஆம் ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.